யாழ்ப்பாணத்தில் 3 இந்தியர்கள் அதிரடியாக போலீசாரினால் கைது. தமிழ் தொழில் அதிபரை மிரட்டி பணம் பறிப்பு, சம்பத் மனம்பேரிக்கு எதிராக பிடியாணை பிறப்பிப்பு. ஹெரோயினுடன் சிக்கிய காவல்துறை அதிகாரி. கொழும்பில் பரபரப்பு, பையொன்றில் இருந்து கைக்குண்டுகள் மீட்பு. மன்னாரில் மாற்றுவலு சக்திக்காக மக்களை பணயம் வைக்கலாமா? ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன் கேள்வி. கடந்த 9 மாத கால பகுதிக்குள் 68 போலீசார் இடைநிறுத்தம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜப்பான் நிதி அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானம் குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது, தேவானந்த சுரவீர தெரிவிப்பு. ரந்தினிகல பேருந்து விபத்து, 12 பேர் காயம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை தும்பளை வீதியில் சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் 3 இந்தியாவின் பெங்களூருவில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா விசா மூலம் வருகை தந்ததாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இவர்கள் ஜோதிட நிலையம் அமைத்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயத்தை தும்பளை பிரதேச கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். இதையடுத்து இதுகுறித்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை நகரபிதா நேரில் சென்று பார்த்து இந்த இந்தியர்களை வெளியேறுமாறும் அறிவுறுத்தினார். இருப்பினும் நேற்று ஜோதிட நிலையம் இயங்கி வந்ததை அடுத்து நகரபிதா வின்சென்டி டக்ளஸ் போல் பருத்தித்துறை காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் இந்திய பிரஜைகளின் கடவுச்சீட்டை பரிசோதனை செய்த பொழுது குறித்த 3 சுற்றுலா விசாவில் நாட்டுக்கு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த 3 இந்திய பிரஜைகளையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 16 ஆண்டுகளுக்கு முன்னர் தொழிலதிபர் ஒருவரை மிரட்டி அரிசி பாரவூர்தியை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் சம்பத் மனம்பேரியை உடனடியாக கைது செய்து முற்படுத்த உத்தரவிட்ட கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவெல அதற்கான பிடியாணையை நேற்று பிறப்பித்துள்ளார். 2009 ஆகஸ்ட் 12ஆம் தேதி அல்லது அதற்கு அருகில் நரகன்பீட்ட சந்திக்கு அருகில் கொள்ளையடிக்கும் பொதுவான நோக்கத்துடன் ஒரு சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினர்களாக செயற்பட்டதாக கூறி காவல்துறை அதிகாரிகள் போல வேடமிட்டு செல்லத்துறை குலவேந்தன் என்ற தொழிலதிபரை மிரட்டி அவருடைய வசம் இருந்து சுமார் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அரிசி, பாரவூர்தி மற்றும் தொலைபேசி என்பவற்றை கொள்ளையடித்ததற்காக 7 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்ட அதிபர் பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார். சம்பத் மனம்பேரி மற்றும் நிரஞ்சன் பெரேர் ஆகியோரை தவிர மேலும் 4 பிரதிவாதிகள் மீதும் சட்ட அதிபர் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதி சம்பத் மனம்பேரி சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் கல்வ பெரேரா அதனுடைய கட்சிக்காரர் தற்போது வேறொரு வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் உள்ளதாகவும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சிறையில் இருப்பதாக நீதிவானுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர் குறித்த அறிக்கையை வழங்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி சிறைச்சாலைக்கு உத்தரவிட்டார். 4வது பிரதிவாதியான நிரஞ்சன் பெரேரா சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் ராகுல் ஜெயதிலக தன்னுடைய கட்சிக்காரர் ஐஸ் என்ற போதைப்பொருளை வைத்திருந்தமைக்காக மாத்தறை நீதிமன்றத்தால் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தொடர்புடைய உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டு வழக்கினை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் இன்று 400 கிராம் ஹெரோயினுடன் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். உடப்புவ காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல்துறை கான்ஸ்டபிளே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருடன் இருந்த பாலியகுட பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து சுமார் 110 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. கடவத்த எல்தனிய பகுதியில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுது 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காவல்துறை அதிகாரி கொழும்பு குற்றப்பிரிவில் சுமார் 5 வருடங்கள் பணியாற்றி இந்த ஆண்டு உடப்புவ காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டார் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த போதைப்பொருள் துபாயில் தலைமறைவாகியுள்ள ரசத் ஸ்மித் என்ற போதைப்பொருள் கடத்தக்காரருக்கு சொந்தமானது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கொழும்பு முகத்துவாரம் அலுத்மாவத்தை பகுதியில் ஒரு பையில் 10 கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் பேரில் இடம்பெற்ற சோதனை நடவடிக்கையின் பொழுதே இந்த கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் மேலும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.
மன்னார் காற்றாலை விவகாரத்தில் அரசாங்கம் தன்னுடைய பிடிவாதத்தை கைவிட்டு மக்களின் வாழ்வியல் உரிமையை உத்தரவாதப்படுத்த முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில், இலங்கையில் மாற்று வலுசக்தியை வலுப்படுத்துவதற்காக காற்றாலை மின்கோபுரங்கள், சூரிய மின்சக்தி ஆலைகள் என பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பாக மன்னார் தீவு பிரதேசத்தில் அந்த பிரதேசம் சுற்றிவர கடலை கொண்டிருப்பதன் காரணமாக பாரிய காற்றாலைகளை அமைக்க அரசாங்கம் தனியார் துறைக்கு ஊக்கமளித்து வருகிறது. மன்னார் மக்கள் 2 பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். ஒன்று, கனிய வளமிக்க மண் கொள்ளையிடப்படுகிறது. மக்கள் செறிவாக வாழக்கூடிய பிரதேசங்களில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்படுகிறது. இவ்வாறான 2 பிரச்சனைகளையும் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மன்னார் தீவில் ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றமையால் அதனுடைய இரைச்சல் சத்தம் மக்களையும் மாணவர்களையும் வெகுவாக பாதித்து வருவதாக மக்கள் ஏற்கனவே முறைப்பாடு அளித்துள்ளனர். மேலதிகமாக இதேவேளை மேலதிக கோபுரங்களை அமைப்பது அரசாங்கத்தின் மேல் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி வருவதாக அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டார். கடந்த 9 மாத காலப்பகுதிக்குள் 68 போலீஸ் உத்தியோகத்தர்கள் போதைப்பொருள் காரணமாக சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கண்டியில் இடம்பெற்ற போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வளிக்கும் நிலையம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், புதிதாக போலீஸ் திணைக்களத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களில் 20% போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் என்று தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த ஜனவரியிலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் 68 போலீசார் போதைப் பழக்கம் காரணமாக சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக மதகுருமார்கள், கல்வி கற்றவர்கள் கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள். நாட்டில் போதை பழக்கம் கடுமையாக பரவி வருகிறது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டோரில் 72% போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களின் காரணமாக தண்டிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கும் ஜப்பான் நிதியமைச்சர் கதோ கசுனோபுவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் நேற்று டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக, முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜப்பான் உதவி ஒத்துழைப்பின் கீழ் தற்போது செயற்படுத்தப்படும் மற்றும் செயற்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் கொடுப்பனவுகளை கட்சியின் பொது நிதியில் வைப்பிலிடும் தீர்மானம் குறித்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என தேவானந்த சுரவீர தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், ஜேவிபி கட்சிசார் மக்கள் பிரதிநிதிகளின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகள் கட்சியின் பொது நிதியில் வரவு வைக்கப்பட்டு பொது வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு கிடைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி எங்களுக்கானது அல்லது பொதுமக்களுக்கானது. அந்த வகையில் பொது வேலை திட்டங்களுக்காக நாங்கள் சுய விருப்பத்தோடு எங்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை கட்சி நிதியில் வைப்பு செய்கிறோம். அதை யாரும் கேள்விக்குட்படுத்தவோ சவாலுக்குட்படுத்தவோ முடியாது. இந்த விடயம் தொடர்பில் வெளியிடும் தவறான கருத்துக்கள் மற்றும் பிரச்சாரங்கள் ஊடாக எங்களுடைய பயணத்துக்கு இடையூறு விளைவிக்க முடியாது, தடுக்கவும் முடியாது என்றும் அவர் தொடர்ந்தும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டுள்ளார். ரந்தனிகள் அருகில் ஏற்பட்ட பேருந்து விபத்தொன்றில் 12 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சம்பவம் ரந்தனிகள் அருகே 36 மற்றும் 37வது மைல்கல் இடையே இடம்பெற்றது. இதன்போது ஆடை தொழிற்சாலை ஒன்றின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தொன்றே விபத்துக்குள்ளானது. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு விபத்துக்கு காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்து பாதையின் வளைவொன்றில் போடப்பட்ட கல்வரிசை மீது மோதியே விபத்துக்குள்ளானது. விபத்தின் காரணமாக பேருந்தில் பயணித்த 12 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கந்தரெட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்.